குறைநிரப்பு பிரேரணையை நிறைவேற்றுவது தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் பதில் என்ன? 1000කට වැඩිය ජීවිත 1000க்கு மேல் உயிரிழந்துள்ளனர். 1000க்கும் அதிகமான சொத்துக்களை இழந்துள்ள நிலையில் அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் கொண்டு வந்துள்ள 500 பில்லியன் குறைநிரப்பு நிதிக்கு நாம் எமது ஆதரவினை வழங்குகின்றோம். අපි අපේ සහයෝගය ලබලා දෙනවා. මට මතකයි එක වෙලාවක කබීර් හෂීම් ගරු මන්ත්‍රීවරයා කියනවා ஒரு சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் மிகுந்த உற்சாகத்துடன் கம்பளையில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக கூறியமை எனக்கு நினைவிருக்கின்றது. இன்றும் நான் பார்த்தேன். காயந்த கருணாதிலக அருகில் இருந்து கொண்டு 1000க்கும் குறைவு என்கிறார். ரஞ்சித் மத்தும பண்டார 1000க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் என்கின்றார். இல்லை, 1000க்கும் அதிகம் என்று கூறவில்லை, நீங்கள் கூறிய அளவு என்று கூறினேன் என்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினரே, நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்கள் 1000க்கும் அதிகம் என்று மீண்டும் மீண்டும் கூறுகின்றீர்கள். இன்று காலை வரை 643 பேர் மாத்திரமே உயிரிழந்துள்ளனர். முழு நாட்டிலும் 183 பேர் காணாமல் போயுள்ளனர். இப்போது மகிழ்ச்சியா? அந்த எண்ணிக்கை அதிகரிப்பதா உங்களுக்கு மகிழ்ச்சி? இவ்வாறானதொரு எதிர்க்கட்சி இருப்பதே அவமானம். இது ஒரு அழிவினை ஏற்படுத்தும் எதிர்க்கட்சி. இதுவே நாட்டிற்கு பேரழிவெனலாம். මේක තමයි රටේ විපත. இதனிடையே மதிய உணவு இடைவேளை நேரத்தை மக்கள் சார்பில் விவாதத்திற்காக ஒதுக்க வேண்டும் என எதிர்க்கட்சியினர் இன்று முன்மொழிந்தனர். අද වැදගත් විවාදයක් තියෙන්නේ. முக்கியமான விவாதம் உள்ளது. இன்றைய தினம் விசேடமாக இன்றைய பகல் உணவு வேளையில் 30 நிமிடங்களை எங்களுக்கு பெற்றுத்தருமாறு பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். ஏனென்றால் அனைவரும் நாட்டின் பிரச்சினை தொடர்பில் பேசுகின்றனர். ප්‍රශ්න ගැනනේ කතා කරන්නේ හැමෝම. විශේෂයෙන්ම දිත්වා සුලිකුණාටුවෙන් විපතටපත් වුණු ජනතාවට விசேடமாக டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு பிரேரணையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்களும் ஆதரவினை வழங்குவதற்காக எமது உயிர்களை இழந்த மக்களுக்கும் வீடுகளையும் வாழ்வாதாரங்களையும் இழந்தவர்களுக்காக பேசுவதற்கு நேரம் ஒதுக்குமாறு நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். එයාගේ ප්‍රශ්න ඉදිරිපත් කරන්න. I think we are all இது எவ்வளவு பாரியதொரு பிரச்சனை என்பது உங்களுக்கும் தெரியும். நாம் இது தொடர்பில் விவாதம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பமும் இதுவல்ல. எதிர்க்கட்சி தலைவரே, எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களே, நாம் இது தொடர்பில் தேவையான அளவு விவாதித்துள்ளோம். have had enough time to talk about this. කනගාටු වෙනවා. பாராளுமன்றத்தின் உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக பேசுவதற்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படாமை தொடர்பில் எனது கவலையை தெரிவிக்கின்றேன். இன்று பகல் பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் சபையில் இவ்வாறான நிலையை அவதானிக்க முடிந்தது.